ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்தோம். கிட்டத்தட்ட தொழில் ஆரம்பத்தில் தொடங்கி நம்மளுடைய க்ரோத் எப்படி இருந்தால் நம்ம எப்படி க்ரோத்தை, நம்மளுடைய பர்சனல் க்ரோத் எப்படி இருக்கணும், ரிஸ்க் எப்படி இருக்கணும் விஷயம்லாம் பார்த்தோம் இல்லையா. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். இந்த உலகமே ஒரு நன்றியின் கீழே தானே இயங்குது. ஸோ நம்மளுடைய தொழிலையும் நாம் எப்படி நன்றியுணர்வாக இருக்கிறது, நம்மளுடைய தொழிலை நாம் நிறுவிட்டோம், தொழில் ஓரளவு நமக்கு க்ரோத்தை கொடுக்குது, நம்மளை சுற்றி என்ன செய்கிறாங்க, ஒரு விசிபிலிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. அந்த விசிபிலிட்டியை சார்ந்து மக்கள் நம்மளை நோக்கி வரும்போது நாமளும் இந்த மக்களுக்கு திருப்பி நன்றியுணர்வோடு இருக்கணும் இல்லையா. ஸோ நாம் ஒரு தொழில் முனைவராக மாறினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணநலன்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன சொல்கிறேன், இந்த நன்றியுணர்வு தான். இந்த கிராட்டிடியூட்னு சொல்லக்கூடிய இந்த நன்றி உணர்வு. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட நீங்கள் எப்போதுமே நன்றியுணர்வாக இருக்கிறது, உங்களுக்கு தொழில் பங்களிப்புகளில் உங்களுக்கு உதவி செய்த நண்பர்கள்கிட்ட நீங்கள் நன்றியுணர்வாக இருக்கிறது, உங்களுடைய கஸ்டமர் கிட்ட நீங்கள் எப்போதும் நன்றியுணர்வாக இருக்கிறது, அடிக்கடி உங்களுக்கு இந்த வாய்ப்புகளையும் கொடுத்து வெற்றியும் கொடுத்த கடவுள்கிட்ட நீங்கள் நன்றியுணர்வாக இருக்கிறது. இப்படி நாம் அடிக்கடி இதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் நமக்கு புரியும். நாம் எந்த நேரத்துலையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய தொழிலையும் அது ஒரு நல்ல ரிஃப்ளெக்டை கொடுக்கும். ஸோ எப்போவும் நாம் பிறர் மேலே நன்றியுணர்வோடு இருக்கும் போது ஒரு தொழில் முனைவோரால் கட்டமைக்கப்பட்ட அந்த தொழில் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ நம்ம எப்போவும் சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, முடிந்த வரைக்கும் அதை மன்னித்து அவர்கள்கிட்டேருந்து நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம நினச்சி பார்த்து அதன் வழியாக நாமளும் முன்னேறி அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எப்போதும் மற்றவங்க கூட ஒரு நன்றியுணர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முயற்சி எடுக்கணும். இது தொழில் முனைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நேரங்களில் தொழில் முனைவர்கள் சோர்ந்து போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுற்றி எல்லாமே இப்படியே நடக்குது, எல்லாருமே நமக்கு எதிராக திரும்புகிறாங்க, என்ன நம்ம பண்ணலை, இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை யாருமே புரிஞ்சிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் ஒரு மன அழுத்தத்துக்கும் நம்ம உள்ளாகவும். நீங்கள் அந்த நேரத்தில் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் கொடுத்துருக்க, எதெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, இது அடையிறதுக்கு உங்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்களான்னு நினச்சி பாருங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தானாகவே காணா போயிடும். மீண்டும் புது தெம்போட வருவீங்க. நாளைக்கு வேறொரு டாப்பிக்கில் உங்கள் கூட பேசுகிறேன். ஏன்னா அந்த கிராட்டிடியூட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்தை நாம் நடத்தி பயணிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரு கூடயும் நம்ம ஒரு நன்றியுணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நாம் மேல் நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கும். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.